உத்தரகாண்ட் மாநிலத்தில் பேய் மழைக்கு பலியானவர்கள் எண்ணிக்கை 100ஐ தாண்டியுள்ளது. கேதார்நாத் புனித ஸ்தலத்தில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காணாமல் போயிருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் கங்கை ஆற்றின் உபநதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வீடுகள், பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாலும் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதாலும் இதுவரையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி உள்ளனர். உத்தரகாண்டில் உள்ள இந்துக்களின் 4 புண்ணிய ஸ்தலங்களுக்கு புனித யாத்திரையாக வந்த 70,000க்கும் அதிகமான பக்தர்கள் இன்னமும் ஆங்காங்கே மழையில் சிக்கி உள்ளனர். சாலைகள் அரிக்கப்பட்டுள்ளதால் அவர்களை ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு முடுக்கிவிட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் முழுவதும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. உத்தரகாண்ட் முதல்வர் விஜய் பகுகுணாவை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் மன்மோகன் சிங் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்தார். அதோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு சப்ளையை உறுதி செய்யும்படி மத்திய உணவுத்துறை அமைச்சர் தாமஸுக்கு உத்தரவிட்டுள்ளார். உத்தரகாண்டை போலவே இமாச்சல பிரதேசத்திலும் மழை வெள்ளத்தால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அங்கும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் 25 பேர் பலியாகியுள்ளனர். உத்தரகாண்ட், ஹிமாச்சல் மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக மழையில் கடும் பாதிப்புக்குள்ளான ஹரியானாவில் வெள்ள பாதிப்பை முதல்வர் பூபிந்தர் சிங் ஹூடா விமானத்தில் சென்று பார்வையிட்டார். ஹரியானா மாநிலத்தில் 20க்கும் மேற்பட்டவர்கள் மழையில் சிக்கி உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியானதை மறுத்த முதல்வர் ஹூடா வெள்ளத்தில் சிக்கிய ஒவ்வொருவரையும் அதிகாரிகள் மீட்டுள்ளதாகவும் ஒருவர் கூட மழையால் இறக்கவில்லை என்றும் கூறினார்.